Next one, ninth sum. The LCM of two number is 6 times their HCF. HCF விட LCM என்னவா இருக்கும் 6 times அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. If the HCF is 12, HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க 12 and one of the number is 36, then find the other number. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LCM of two numberன்றது 6 times of HCFன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க 12ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ன்றது 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் 6 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஹெச்சிசிஎஃப் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம், ஹெச்சிசிஎஃப்பை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ மல்டிப்ளையிங் பை 6, 12 6 ஆர் 72. ஓகே, ஒன் ஆஃப் த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 36. ஃபைண்ட் த அதர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் தெரியும். இதில் இந்த வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன், தெரியாத வேல்யூ. ஸோ எக்ஸ் வச்சுக்கோங்க. மல்டிப்ளையிங் ஒன் ஆஃப் த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 36 கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒய். 36 equal to HCF ஓட வேல்யூ என்ன 12 மல்டிப்ளையிங் LCM ஓட வேல்யூ என்ன 72. 12 மல்டிப்ளையிங் 72. ஓகேவா, இப்போ x is equal to 12 multiplying 72. Multiplication term goes to divide 36. 12 table 12 1 times, 36 3 times. Again you take 3 table 3 1 times. 72 எத்தனை டைம்ஸ் 24 டைம்ஸ். ஓகேவா, அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன 24. அதர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 24. அதர் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 24. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் வேர்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் கோ ப்ரைம். இக்க கொடுத்துருக்க பேரில் எது கோ ப்ரைம்னு கேட்குறாங்க. ஓகேவா, கோ ப்ரைம் அப்படின்னா என்ன, கண்டிப்பாக அதோட ஹெச்சிசிஎஃப் என்னவா இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு பேரை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஹெச்சிசிஎஃப் 1 வருதா இல்லையான்னு பேரை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 51 63. ஃபஸ்ட்டு 51 எடுத்துக்கோ, அடுத்து 63 எடுத்துக்கலாம். சரியா, 51 எந்த டேபிளில் வரும் 3 டேபிளில். 3 டேபிளில் 5 1 டைம்ஸ், ரிமைனிங் 2 இருக்கும். 21 7 டைம்ஸ். 17 எந்த டேபிளில் 17 டேபிளில் 1 டைம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 3 1. ஓகே, எகைன் 31 டேபிள் 1 டைம்ஸ். ஓகே, இதோட ஃபேக்டர்ஸ் என்ன 3 17 1 3 31 1. சரியா, அப்போ ஹெச்சிசிஎஃப் 1 வரணும்னா ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கணும். இங்கே ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள் 52 91. 52க்கும் 91க்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 52 91. ஓகேவா, என்ன டேபிள் 2 டேபிள். 2 டேபிளில் 52 how many times 2 5 2 times, balance 1 12 6 times. Again you take 2 table 13 times. Again you take 13 table 1 times. Okay. நெக்ஸ்ட்டு 91 எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 7 டேபிளில் வரும். சரியா, 7 டேபிளில் 9 வராது, பட் 2 1 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். 21 3 டைம்ஸ். எகைன் 13 டேபிள் 1 டைம்ஸ். இங்கே பாருங்கள், இதோட ஃபேக்டர்ஸ் 2 2 13 1. இதோட ஃபேக்டர்ஸ் 7 13 1. அப்போ எனக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன வரணும் 1 மட்டும்தான் வரணும். பட் இங்கே என்ன வந்திருக்கு 13 வந்திருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பேர் பாருங்கள் 71 81. ஸோ 71க்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 71ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃபாக தான் இருக்கும். 81 எடுத்துக்கோ, என்ன டேபிள் எடுத்துக்கலாம் 9 டேபிள். 9 9s are 81. Again you take 3 table 3 times. Again you take 3 table 1 times. ஓகேவா, அப்போது 71 1 இதோட ஃபேக்டர்ஸ் 9 3 3 1. இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன 1. எனக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன தான் வரணும் 1 தான் வரணும். ஸோ 71, 81 இஸ் த co-prime. Next பாருங்க, the greatest 4-digit number which is exactly divisible by 8 9 and 12 is dash.
நமக்கு என்ன தெரியும், 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும், 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு 12 டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணிக்கலாம். லிசன், கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது 8, 9, 12 டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர், ஃபஸ்ட்டு 8ல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை செக் பண்ணணும். லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எதில் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணணும், 8ல் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணணும். லாஸ்ட்டு 3 டிஜிட் எதில் டிவிசிபிள் ஆகாது, 8ல் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா 9ல் முடிஞ்சிருக்கு, ஸோ 8ல் டிவிசிபிள் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அப்போ 8ல் டிவிசிபிள் ஆகாதுன்னா இந்த ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் 996. 996ன்றது 8ல் டிவிசிபிள் ஆகுமா? 996 ஒர்க் அவுட் பண்ணி 8 டேபிள் 1 டைம்ஸ், பேலன்ஸ் 1, 9 கீழே கொண்டு வாங்க. 19 எத்தனை டைம்ஸ் வரும்? 16. 8 2s are 16, பேலன்ஸ் 3, 36 வரும். சரியா? 36ன்றது ரிமைனிங் 8 4s are 32. ரிமைண்டர் என்ன இருக்குது? 4. ரிமைண்டர் 0 வந்தால் தான் அக்யூரேட்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே ரிமைண்டர் 0 வரல, ஸோ இதுவும் 8ல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதை செக் பண்ண லாஸ்ட் நம்பர் 696. ஸோ 696 வந்து 8ல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். 8 டேபிள். ஓகேவா? தென் 69 இருக்குது. ஓகே, 69ன்றது 8 டேபிளில் வராது. எயிட் 8s are 64 வரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 56. ஓகே, 8 7s are 56, ரிமைண்டர் 0. ஓகே, அப்போ இந்த நம்பர் எதில் டிவிசிபிள் ஆகுதுன்னா 8ல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 9ல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 8 ட்ரை பண்ணும் போதே ராங்குன்னு வந்துருச்சு, ஸோ விட்டுட்டோம். இது 8 வந்து டிவிசிபிள் ஆகுது. ஸோ 9ல் செக் பண்ணுங்கள். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். ஸோ ஆட் பண்ண 9 + 6 15, 15 + 9 24, 24 + 6 30. 30ன்றது எதில் டிவிசிபிள் ஆகாது? 9ல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 9936 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே ராங்குனா கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும்? 2வாக தான் இருக்கும். ஸோ எதுக்கும் செக் பண்ணலாம். 936. ஓகே, 936 அப்படின்றத லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். ஓகேவா? அப்போது இதை நான் ஃபஸ்ட்டு 8ல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். 1 டைம்ஸ் 8, ரிமைனிங் 1 13, again 1 டைம்ஸ் 8, ரிமைனிங் 5 56, 7 டைம்ஸ். ஓகேவா? 56, ரிமைண்டர் 0. 8ல் டிவிசிபிள் ஆகுது. 9ல் டிவிசிபிள் ஆகுமா? 9 + 9 18, 18 + 3 21, 21 + 6 27. ஓகே, அப்போ 8லையும் டிவிசிபிள் ஆகுது, 9லையும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 12லையும் டிவிசிபிள் ஆகும். ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே ராங்காக இருக்கா. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் true. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The HCF of 2 number is 2 and their LCM is 154. If the difference between the number is 8, then the sum is dash கேட்குறாங்க. 2 நம்பரோட HCF 2ன்னு கொடுத்துட்டாங்க, LCM 154ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் 8. 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. தென் த சம் இஸ் டேஷ். அப்போ அந்த 2 நம்பரோட சம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கவனி, HCF of 2 number is என்ன கொடுத்துட்டாங்க? 2. LCM என்ன கொடுத்துட்டாங்க? 154 கொடுத்துட்டாங்க. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் எனக்கு என்ன தெரியும்? இந்த ரூல் தான் தெரியும். தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to HCF into LCM. HCF ஓட வேல்யூ 2, LCM ஓட வேல்யூ 154. ஓகேவா? if the difference between the number is 8 and the sum is dashன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா 154க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 154க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 2 டேபிள்
15 how many times? 7 times. Balance 1, 7 times. Again, என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? 7 டேபிள் 11 times, 11 டேபிள் 1 times. 154ஓட ஃபேக்டர்ஸ். ஓகே, இங்கே 154க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். 2 மல்டிப்ளையிங் 7 மல்டிப்ளையிங் 11 மல்டிப்ளையிங் 1. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே, இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும் சொல்லிட்டாங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டாங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் 8 வர மாதிரி நம்பர் மேக் பண்ணணும். பட் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ஆன்சர் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிட்டேன். எல்சிஎம்மோட ஃபேக்டர், ஹெச்சிசிஎஃபோட ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போது ஹெச்சிசிஎஃப் 2 இருக்குது. ஸோ எல்சிஎம்மில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 2 இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 7, 11 இருக்குது. எக்ஸு ஒய்ன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எக்ஸோட வேல்யூலையும் 2 இருக்கும், ஒய்யோட வேல்யூலையும் 2 இருக்கும். ஏன்? ஹெச்சிசிஎஃப்ன்றது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். ஸோ 2 போட்டுட்டேன். அப்போ 2 கூட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணலான்னு செக் பண்ணுறேன். 1 2 கூட 7 மல்டிபிள் பண்ணுறேன். ஒய் கூட 11 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 7 2s are 14, 11 2s are 22. சரியா? அப்போ ஒய்யோட வேல்யூ 22, எக்ஸோட வேல்யூ 14. ஓகேவா? பட் ஒய்யோட வேல்யூ 22, 14 into 22. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் 22 minus 14, that is difference is also 8. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் ஆன்சர் கேட்குறாங்க. 22 plus 14 ஆன்சர் இஸ் 36. 22 plus 14 ஆன்சர் இஸ் 36. ஆப்ஷன் 36 is the correct. Okay, next பாருங்க 13th sum. Which of the following cannot be the HCF of two number? HCF of two number whose LCM is 120. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? which of the following cannot be the HCF of two number whose LCM is 120ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே உள்ள 4 ஆப்ஷன்லேருந்து எது வந்து ஹெச்சிசிஎஃப் இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? 120யோட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறேன். டைரெக்டாகவே என்ன பண்ண போகிறேன்? 120யோட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுறேன். 120யை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 2 into 60 ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஓகே, 2 into 60யை 2 into 30ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதே மாதிரி 2 into 2 into 30யை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? 2 into 15ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எகைன் 2 into 2 into 2 into 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா 3 into 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்கும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 into 30. So 2 into 2 into 15. Then 2 into 2 into 3 into 5. ஃபஸ்ட்டு 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். திரும்பி 30யை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 2 into 15. திரும்ப 15 ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 3 into 5. அதே மாதிரி 40க்கு ரைட் பண்ணிக்கோங்க. 2 into 20. 20யை ஸ்ப்ளிட் பண்ண 2 into 10. That is 2 into 2 into 10 ஸ்ப்ளிட் பண்ண 2 into 5. ஓகே, அதே மாதிரி 80க்கு 2 into 40. 2 into 40யை ஸ்ப்ளிட் பண்ண 2 into 20. 2 into 2 into 2 into 10. ஓகே, நீ ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணாலும் இந்த மாதிரி டேரெக்டாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 30க்கும் ரைட் பண்ணிக்கிட்டேன். 2 into 3 into 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது ஹெச்சிசிஎஃப் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு எல்சிஎம்மோட ஃபேக்டர்ஸ் தெரியும். எல்சிஎம்மோட ஃபேக்டர்ஸ் தெரியும். ஓகேவா? அப்போ ஹெச்சிசிஎஃப் இந்த 4 ஆப்ஷனில் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஹெச்சிசிஎஃபாக இருக்காது. செக் பண்ண 2 இருக்க, 2 இருக்கா,
3 இருக்குது 5. ஸோ இது கண்டிப்பாக என்னவா இருக்கும், ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். எது ஹெச்சிசிஎஃப் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் 2 2 2 5 இந்த ஆப்ஷன் பாரு எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாரு 2 2 2 5 பட் என்ன இல்லை, இந்த 2 இல்லை. ஹெச்சிசிஎஃப்பில் என்ன இருக்கணும், எல்லாமே எல்சிஎம்மில் இருக்கணும். பட் ஆனால் இந்த 2 இல்லை. நெக்ஸ்ட்டு செக் பண்ண 2 3 5 2 3 5 இதுவும் இருக்குது. அப்போ எது மட்டும்தான் இல்லை, இதில் ஹெச்சிசிஎஃப்பில் இருக்கிறது எல்லாமே எதில் இருக்கணும், எல்சிஎம்மில் இருக்கணும். சரியா? ஆனால் ஹெச்சிசிஎஃப்பில் உள்ளது 2ன்றது எதில் இல்லை, எல்சிஎம்மில் இல்லை. அப்போ இதோட ஆப்ஷன் என்ன, 80. ஸோ 80 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். 80 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?